எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் சின்ன உள்ளி போட்டுக்கோங்க. நான் கடைக்கு பெரிய உள்ளி தாங்க எடுப்பேன். உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக சின்ன உள்ளி போட்டிருக்கேங்க. சின்ன உள்ளி பெரிய உள்ளி எது வேணாலும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை போட்டுக்கோங்க. அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா உடஞ்சி வரட்டும். தக்காளி வதங்குற கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் மூடி விடுவாங்க. நல்லா வெந்து உடஞ்சி குழஞ்சி வந்துருச்சுங்க. தக்காளி உள்ளி எல்லாம் வெந்து உடஞ்சி வந்துருச்சு. இதில் நம்ம கொஞ்சம் குழம்பு மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து 1 ஸ்பூனு மட்டன் பொடி போட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் சுடு தண்ணி ஊற்றி விடுங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. மசாலா வாடையெல்லாம் போட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. வத்தல் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா காரம் பத்தலை, நான் போட்டிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். மூடி வைப்போம். நல்லா கொதிக்குதுங்க. நல்லா உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு அப்படியே தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க. நான் ஹோட்டலுக்கு செய்கிற தக்காளி குழம்புங்க இட்லிக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. பின்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுட சுட இட்லியில் சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.